ஹலோ ஆல் வணக்கம். சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்குவாட் ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலாந்து பார்த்துட்டோம், நியூசிலாந்து பார்த்துட்டோம். பீடாக் வெல்கம் டு தி ஷோ. ஆப்கானிஸ்தான் பார்த்துடலாமா? பட் நீங்க ஸ்குவாட படிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ண போறாங்கன்றத நமக்கு தெரிஞ்ச லோ நாலேஜ்ல சொல்லிடலாம். ஓகே, டன். இப்ராஹிம் ஜத்ரான் டாப் ஆர்டர் பேட்டர். ரமனுல்லா குர்பாஸ், செடிக்குல்லா அத்தல். எனக்கு அவ்வளவா தெரியாது இந்த பிளேயரை பத்தி. அஹமதுல்லா ஷஹீடி கேப்டன். ரஹ்மத் ஷா, இக்ராம் அலிகில், குல்புதீன் நாயிப். இந்த கால் ஒடிஞ்சு பயங்கரமா இதெல்லாம் பண்ணாரு வேர்ல்டு கப்ல பாத்தீங்களா? அந்த அதே குல்புதீன் நாயிப். அப்புறம் அஸ்மத்துல்லா உமர்சாய், முகமது நபி, ரஷீத் கான், கசன்ஃபார், நூர் அகமது, ஃபசலக் ஃபரூக்கி, அப்புறம் நவீத் ஜத்ரான். இதுல ரிசர்வ்ஸ் 3 பேர் சொல்லியிருக்காங்க பீடா. அந்த நங்கியார் காரோட்டி அவர் வேர்ல்ட் டி20 ஸ்குவாட்ல இருந்தாரு. பிலால். இப்ப அவரும் உள்ள வர முடியாது. ஒரே ஒரு இது என்னன்னா, உங்களுக்கு இந்த ஃபரீத் மாலிக் இருக்காரு, genuinely quick bowler. If they really feel they have to add on one more fast bowler, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நூர் அகமது இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு, முகமது நபி இருக்காரு. சரி, 3 ஸ்பின்னர்ஸ் 10 10 ஓவர் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்கன்னா, they may think about Allah Ghaffar warming the bench and Farid Malik getting in. Both are going to be lethal. இந்த போலிங் அட்டாக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன இங்க தேவை அப்படின்னு சொன்னோம். அஸ்மத்துல்லா ஒமர் சாய் அண்ட் ஃபசல் ஃபரூக்கி 2 பேராலையும் பாலை ஸ்விங் பண்ண முடியும். ஏர்லியான விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வரணும்னு சொன்னோம். அந்த நபி இழுத்து 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 10 ஓவர் போடுவாரு. ரஷீத் கானும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு அல்லாஹ் கசன்ஃபார் ஆடினார்னா, அல்லாஹ் கசன்ஃபார் இஸ் கோயிங் டு பி மிஸ்ட்ரி பவுலர். நூர் அகமது 10 ஓவர்ல 47 எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது 280 இவங்க அடிச்சாங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஆப்போசிஷன். இப்ராஹிம் ஜத்ரான் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டேக் இட் த்ரூ த ஃபர்ஸ்ட் 10 overs வித்வுட் மச் டேமேஜ் பிளேயிங் கன்வென்ஷனல் ஷாட்ஸ். குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பால்லையும் அவுட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தே ஆர் வெரி சிம்பிள் சார். இந்த ரஹ்மத் ஷாவும் அஸ்மத்துல்லா சைதியும் 30 ஓவர்ல இருந்து எப்படி போறாங்கன்னா, 30 ஓவர்ல 130 for 2, 130 for 3 அந்த மாதிரி வரணும்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபயர் பவர் பாருங்க. ரஸ்மத்துல்லா ஒமர் சாயி டபுள் கியர், குல்பதீன் நயீப் டபுள் கியர், முகமது நபி டபுள் கியர். ரஷீத் கான் கேன் ரியலி ஹர்ட் யூ த லாஸ்ட் 5 or 6 overs போது. ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, 3 மேட்ச் தேர் கோயிங் டு பிளே அகைன்ஸ்ட் ஹெவி ஆப்போனன்ட்ஸ். தட் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா, Australia and England. Even though the pitches in Pakistan is going to be good to bat, in my humble opinion, கன்சிஸ்டண்டா 3 மேட்சும் 280ல இருந்து 290 இவங்களால அடிக்க முடியுமா? அடிச்சாங்கன்னா they are going to get into semi-finals. The only question is whether the batsman has got the legs to get them to 280 to 290. அந்த கொஸ்டின் தெரியாது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா கெப்பாசிட்டி இருக்கு. இட் இஸ் கோயிங் டு பி a confusing question to answer. என்ன பொறுத்த வரைக்கும் க்ளோஸா செமிஃபைனல் பர்த்தை இவங்க விடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா there will be much for the batsman, in terms to score more runs because of the true pitches தேர்ன்றதுனால உங்களுக்கு அந்த அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அந்த போர்டுல நீங்க போடணும். அது உங்களால போட முடியுமா? அந்த கொஸ்டினுக்கு உங்க பதில் சொன்னாங்கன்னா, they are going to prove that the T20 World Cup semi-final what they get in Caribbean is no fluke. பட் என்ன பொறுத்த வரைக்கும் I think they are going to beat one of ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. செமிஃபைனல்ஸ் போவாங்களா அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அப்ஹில் டாஸ்க் நான் சொல்றேன். அந்த பேச்செல்லாம் நீங்க இங்க பேசாதீங்க பீடா. டெஃபினட்டா இவங்க உள்ள போதான் போறாங்க அப்படிங்கிறீங்களா? இல்ல, இவங்க காவு வாங்குவாங்க. ஆனா யார காவு வாங்குவாங்கன்னு தெரியாது. பீடாக், நான் இங்கிலாந்து மேல நம்பிக்கை கம்மி. நான் போன எபிசோட்லயே சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நல்ல டீம் எடுத்துருக்கலாம் அவங்க. இன்னொன்னு என்னன்னா, ஆஸ்திரேலியா கண்டிப்பா உள்ள போயிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 ஸ்பாட்ல யாரு வேணாலும் போலாம். நீங்க மனசுக்குள்ள சவுத் ஆப்பிரிக்கான்னு வச்சுட்டு கொடி வச்சு பேசுனீங்க. சரி, அதுக்கு முன்னாடி நோட்டபிள் ஒமிஷன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம இந்த டாபிக் வருவோம். நீங்க சொன்னீங்க நவீன் உள்ளக்கு ஒரு பெரிய மிஸ். அதுக்கப்புறம் இந்த நஜிபுல்லா சத்ரான் ரொம்ப நாளா ஆடினாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு எலிகண்டா ஆடுவாரு. அவரை விட்டுருக்காங்க. இது போக முஜீப் ஒரு பெரிய மிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன ஆஃப்லைட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க தான் சொல்லணும். என்ன நியூ பால் எடுப்பாரு. கண்டிப்பா ஒரு சீமரை வச்சு அவங்க ஆட போறாங்க அப்படின்னா நியூ பால்ல முஜீப் எடுக்கலாம். டெத்ல போடுவாரு. எல்லா ஃபேஸ்லயும் போடக்கூடிய ஒரு பவுலர். முஜி பேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணிட்டார் ஆஃப் லேட். ஸோ முஜீப் ஒரு நோட்டபிள் ஒமிஷன். சாரி. அப்புறம் இந்த நங்கையால் காரோட்டி அவர் கார் ஓட்டுவாரா தெரியாது. பவுலிங் நல்லா போடுவார், உங்களுக்கும் தெரியும்.
போன T20 வேர்ல்ட் கப்ல எடுத்தாங்க. பட் இவர் ரிசர்வா இருக்காங்க, 15க்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த 4 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? See, அன்பார்ச்சுனேட்லி இப்ப நான் வந்து உங்களை கேட்கிறேன், நீங்க சொன்ன இதெல்லாம் வேலிடு. முதல்ல நஜீபுல்லா ஜத்ரானுக்கு வரலாம். அவர் வந்து ஒரு நம்பர் 6ல ஆடுறவர். ஓகே, when he's a powerful left hander who can take the game away. He is not someone who can resurrect you from 87 for 5. அவருக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் லாஸ்ட் டைம் வந்துட்டு இங்கிலாந்து பத்தி சொல்லும்போது என்ட்ரி பாயிண்ட், அந்த என்ட்ரி பாயிண்ட் அவர் கரெக்டா ப்ரெஷர் இல்லாம அவருக்கு எப்படி இருக்கணும், have to go there and really வந்து explode himself, then he succeeds. He's not someone who's going to bail you out of trouble from 87 for 5 அப்படிங்கும்போது குல்பதேன் நைப்ன்றவர். இப்ப நான் வந்து ஒரு ஸ்பின் டாமினேட்டட் அட்டாக் சொன்னேன், ஃபரீத் மாலிக்கை விட்டுட்டு அல்லாஹ் கசன்ஃபாரை எடுத்துட்டு வரணும்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன ஆகும், குல்பதேன் நைப் as a medium pacer can bowl that 6 overs, that advantage it gives you over நஜீபுல்லா ஜத்ரான். இப்ப நான் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் கசன்ஃபார், ரஷீத் கான், நூர் அகமது, உங்களுக்கு வந்து 3 ஒருத்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அல்லா கசன்ஃபாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 ரிஸ்க் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நபி வச்சிருக்காங்க போது உங்களுக்கு இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஃபார் சம்மன் லைக் முஜிபுர் ரஹ்மான் ஆர் காரோட்டி டு கெட் இன் இயர். ஸோ தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நான் சொன்ன இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகமது நபி இருக்காருங்கும் போது உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு கெட் தி முஜீப் ஸ்பின்னர்ஸ். நல்லா பேட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. பீடாக அந்த ஆஸ்திரேலியா மேட்ச் வேர்ல்டு கப் அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அவர் மேட்ச்ல காலி பண்ணிட்டாரு. கேட்ச் விட்டாங்க, கைக்கு வந்த கேட்ச் விட்டாங்க. அந்த மேட்சும் ஆஸ்திரேலியாவோட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. இருந்தும் முஜீப் ஏன் வெளியேற்றப்பட்டார்? இல்ல அதுதான் சொன்னேன், இந்த ரைஸ் ஆஃப் அல்லா கசன்ஃபார் இஸ் டூ மச் நவ். ஹி இஸ் வாண்டட் எவ்ரிவேர். இப்போ உங்களுக்கு வந்து இதுல IL-20 ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா when a team like மும்பை இந்தியன்ஸ் இஸ் பிக்கிங் யூ அப்படிங்கும் போது அதே மாதிரி மேட மேசிவ் இம்பாக்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல பப்புட்டிப்புன்னு ஒரு 5 விக்கெட், புரியவே இல்லை உங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கும் போது they would always feel when you played against this சேனா teams, you want to make sure you need to have that mystery. முஜிபுர் ரஹ்மான் வந்துட்டு இப்ப வந்து 2018ல வந்து IPL பிக் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஒரு 7 வருஷமா முஜிபுர் ரஹ்மானை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. they also might have found a way how to decode him. இப்ப நிறைய பேருக்கு அல்லா கசன்ஃபார் என்னன்னு இன்னும் யாருக்கு எப்படி டீகோட் பண்றது என்னன்னே தெரியல. அவரு ஒரு அன்னாத்திரஸ் ஆக்ஷன் புஸ்கு 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 புஸ்குன்னு போடுறாரு. அப்படிங்கும் போது யூ ஆல்வேஸ் வாண்ட் டு ஹேவ் தட் சர்ப்ரைஸ் வெப்பன் rather than a guy who lot of people in the world have played in the leagues all over the world போது this is not a bad option at all. இப்ப நீங்க காரோட்டி பத்தி சொன்னீங்க, இந்த காரோட்டியா இல்லைன்னா வந்து நூர் அகமதானா, இது கேள்வியே கிடையாது. இந்த காரோட்டியா இல்ல கசன்பாரானா கேள்வியே கிடையாது. அதனால இது ஜஸ்டிஃபைடு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த நவீத் ஜத்ரான்ற பாஸ் பவுலர் இஸ் வெரி குட், குவிக்காவும் போடுவாரு. பட் when you have someone like Farid Malik who's also a quick bowler, in my humble opinion, I would have thought to have Naveenul Haq in the squad. Whether he makes it to the playing 11 or not, அவரும் ரீசப்ளை குவிக் ஒரு 135 போடுவாரு, நிறைய ஸ்லோ டெலிவரிஸ் போடுவார். டெத் ஓவர்ஸ்ல இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஆஃப் லேட் டிஃபெண்டட் 14 runs in the last over against Pretoria Capitals when the game was slipping away. அப்படிங்கும் போது I would have probably got through the experience of Naveenul Haq, but everyone will have a reason. ஸோ இந்த டீம் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா காவு உண்டு, அதுல சந்தேகமே கிடையாது. அவங்க ஆஸ்திரேலியாவையும் தோக்கடிக்கலாம், இங்கிலாண்டையும் தோக்கடிக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவையும் தோக்கடிக்கலாம். பட் ஐ டோன்ட் see them going out empty handed. ஆனா வந்துட்டு நீங்க 2 மேட்ச் ஜெயிச்சாதான் you will have any chance of getting into the playoffs போது 2 மேட்ச் can they put the 290 runs on the board batting first. இன்னொன்னு சொல்றேன், நிறைய டீம் இவங்களை பார்த்துட்டு பயந்து என்ன பண்ணுவாங்க, டாஸ் வின் பண்ண போல் பண்ண மாட்டாங்க, பேட் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பாகிஸ்தான்ல இந்த ஏழியரா வந்து அந்த 10 ஓவர்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் போலிங் ஃபர்ஸ்ட், அந்த எந்த புடலங்காவும் கிடையாது பாகிஸ்தான்ல. பிச்சு நான் சொன்ன மாதிரி ஸ்லோவா இருக்கும், பெருசா சீன் மூமெண்ட்லாம் இருக்காது. பட் ஸ்டில் ஹவு குட் யுவர் ஃபாஸ்ட் bowlers are to be attacking and getting the picking up the wickets is going to be the keyங்கும் போது இவங்களை பார்த்து பயந்துட்டே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, they will win the toss and they will bat first. எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அவங்க பேட் ஃபர்ஸ்ட் ஒரு 300 ரன் அடிச்சுட்டாங்கன்னா whoever the team is, it's going to be a Herculean task for them to chase 300. அதனால சொல்றேன், பட் I ideally wanted a team like Afghanistan to repeat the heroics what they did in T20 World Cup. In my humble opinion, ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். I don't think they'll have that strong leg to get into semi-finals.
நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல எனக்கு என்னமோ தோணுது செமிஃபைனல்ஸ் போவாங்கன்றீங்களா? T20 வேர்ல்ட் கப்ல காமிச்சிட்டாங்களே. நம்ம வந்து ஒரு ஒரு தடவையும் அப்படிதான் நினைச்சோம். பட் அவங்க அந்த தே ஹேவ் த லெக்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே பீடா. இது வந்து அது வந்து வேற மாதிரி ஒரு கண்டிஷன்னா, இதுவும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் டெரிட்டரி தானே. இது ஒரு இங்கிலாண்டோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவோ கிடையாது. வெரி ஃபெமிலியர் டெரிட்டரி. ஸோ என்ன வேணா நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பீடா. அண்ட் ஃபார் முஜீப் வந்து டு ஹிஸ் இது அன்அவைலபிள் ஃபார் செலெக்ஷன் அப்படின்னு அவங்க சீஃப் செலக்டர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். முஜீபோட செலெக்ஷன் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெரிய சர்ப்ரைசிங்கா படல. ஏன்னா தே காட் ஃபேக்டரி ஆஃப் ஸ்பின்னர்ஸ். இன்ஃபேக்ட் அதை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது தட் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ். அண்ட் முஜீப் வில் டெஃபினெட்லி கம் பேக். இவங்களுக்கு என்னன்னா இந்த காம்படிஷன் இஸ் பிகமிங் அப்சல்யூட்லி டூ மச். ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் வந்துனே இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எப்படி வராங்க, மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் நிறைய வராங்க இவங்களுக்கு போது. இப்போ உங்களுக்கு முஜீபும் பாத்தீங்கன்னா ஒன்லி ரிலைஸ் ஆன் திட் ஆல் த டைம். ஸோ இட் இஸ் நாட் அ பேட் செலெக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா இந்த செதிக்குள்ள அத்தாள்ன்றவரு ரொம்ப அக்ரெசிவ் பேட்ஸ்மேன். அவர் எப்படி ஆடுவார்? நல்ல பிளேயர். எங்க ஆடுவார்? குர்பாசிங்கும் சத்ரானையும் உட்கார வைக்க முடியாது. ஆட முடியாது. உங்களுக்கு அதான் சொல்றேன். ஒருவேளை நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க யாரையோ, செகண்ட் மேட்ச் தோக்குறாங்க, மூணாவது மேட்ச் ஒரு மாதிரி மார்ஜின்ல அடிக்கணும் அந்த மாதிரி வருது அப்படின்னா தெர் இஸ் a குட் சான்ஸ் அட் ஆர்சஸ் போர்சஸ் இப்ராஹிம் சந்திரான உட்காந்து வச்சுட்டு இந்த செதிக்குள்ள அத்தால் ஆட முடியும். ஏன்னா லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனு. இப்ப இவங்களுக்கும் பாருங்க, நம்ம இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணோம் பாருங்க, இவங்களுக்கு இங்கிலாந்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணோம் பாருங்க, அதே ரைட் ஹேண்டர். மாதிரிதான். இப்ராஹிம் சந்திரான் ரைட்டி, ரமானுல்லா குர்பாஸ் ரைட்டி, ராமத் ஷா ரைட்டி, உங்களுக்கு வந்துட்டு அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் ரைட்டி, குல்பதீன் நைவ் ரைட்டி, நபி ரைட்டி, ரஷீத் கான் ரைட்டி. உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டரே வந்துட்டு உங்களுக்கு வந்தா வந்து டாப் ஆஃப் த ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கலாம். பட் இப்ராஹிம் சந்திரான் இஸ் கூட பிளேயர் டு பி டிராப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரூட்டல் கிளாஸ் 50 ஓவருக்கு அவர் தான் சூட் ஆவாரு. இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் உங்களை மாட்டி விட்டுட்டே இருக்கேன் நானு. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்ன்றேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க இல்ல இவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்றீங்களா, இல்ல நான் சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டு வெளியே போயிடுவாங்கன்றீங்களா? பீடா அதான் சொல்லலாம். ஆஸ்திரேலியா மட்டும் ஷூரா போகும் பீடா. மிச்சம் 3 டீம்ல எனக்கு யாருன்னு இன்னும் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு அறிவு வளரல. இன்னும் க்ளோஸா போறப்ப வேணா நான் கண்டிப்பா இன்னொரு ப்ரிவியூ அப்போ நான் சொல்றேன். நீங்க ரொம்ப கீனா வாட்ச் பண்றீங்க. நீங்க இப்ப தே வில் கோ பட் தே வில் ஃபால்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் தே ஹாவ் குட் சான்ஸ் ஆஃப் கோயிங். தே ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் தான் இங்கிலாந்துன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ மே பி ராங். ஐ மே பி வெரி ராங். கிவன் த கண்டிஷன்ஸ் ஆப்கானிஸ்தான் ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் அண்ட் இங்கிலாந்து அப்படின்னு நான் சொல்றேன். பட் பாப்போம் என்ன அந்த குரூப்ல ஆஸ்திரேலியா மட்டும் தான் ஷோரா போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி ஸ்குவாட் நீங்க சொல்ற மாதிரி ஸ்பின் சோக் தான் பண்ண போறாங்க. இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வர்றாங்க. 270 280 அடிச்சுட்டு ஸ்பின் சோக் பண்ண போறோம் அப்படின்னு பண்றாங்க. ஆஸ்திரேலியாவை அவங்க எப்படி கட்டி போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். மெட்ராஸ் சென்னை நடந்த மேட்ச் தானே அது. ஒரு கிளாசிக் மேட்ச் அது. அப்போ அது ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவில் வச்சு அவங்க பண்ணும்போது மற்ற டீம்ஸ்க்கு கண்டிப்பா அதே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவங்க பாகிஸ்தான்ல எல்லா மேட்சும் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை அவங்க பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது. தே கேன் வெரி வெல் டூ இட். எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் எல்லா லீக்லயும் ஆடுறாங்க. பெரிய பெரிய பிளேயரோட ரப்பிங் ஷோல்டர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இனிமே வந்து ஆப்கானிஸ்தான் தோத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. வெரி வெரி ஸ்ட்ராங் டீம் தான் அவங்க. தே ஹாவ் குட் சான்ஸ் ஆஃப் மேக்கிங் தி செமிஃபைனல்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உங்க ஃபைனல் தாட்ஸும் அப்படியே சொல்லிருங்க. அதாவது இந்த ஆஸ்திரேலியாவோட மேட்ச் அவங்க ஆடுனது வான்கடேல. வான்கடேல இப்போ நீங்க வாங்கடேவா? ஆமா, ஆஸ்திரேலியாவை அந்த அளவுக்கு ஒரு நெருக்கி இருக்காங்க. பாகிஸ்தானோட கம்ஃபர்டபுளா சென்னையில ஜெயிச்சாங்க. சாரி. இங்கிலாந்தோட ஒரு பரமப்பாட்டா விக்கெட் டெல்லியில 280 கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. அந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இங்க பிச்சுன்னா, வான்கடை மாதிரி இருக்காது, சென்னை மாதிரி இருக்காது, அந்த டெல்லி பிச்சு மாதிரி இருக்கும். அது எப்படின்னா அந்த டெல்லி பிச் அவங்க பர்டிகுலரா ஆடின பிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்ஸ் அந்த ஸ்லோயர் சைடு இருந்தது. ஆனா பெருசா திரும்பலாம் இல்லை. ஆனா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்லோவா ஒரு விக்கெட்டுக்கு ஸ்லோ பாட்டா. இட் இஸ் நத்திங் தேர் ஃபார் யூ. சரக்கு பொருட்கள்லாம் வந்தெல்லாம் இது பண்ணாது. அந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு பாகிஸ்தான்ல நிறைய இருக்குங்கும் போது நான் திருப்பியும் சொல்றேன், 290 அடிச்சுட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் சரி இங்கிலாண்டும் சரி அது எப்படி வேணாலும் போகும் மேட்ச். அது சொல்றேன். ஆஸ்திரேலியாவே பட் வான்கடையில தண்ணி காமிச்சிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா 290 அடிக்க முடியாம காலி பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க தானே? அதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, இவங்களுக்கு இந்த குர்பாஸ் எடுத்த உடனே அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜத்ரான், ரஹமத் ஷா, சஹிதி 3 பேரும் அந்த 30 ஓவர் 130 கொண்டு வந்துருவாங்க.
அதுக்கப்புறம் நீங்க சொல்ற இந்த என்ட்ரி பாயிண்ட் பிளேயர்ஸ், அதாவது அஸ்மத்துல்லா ஒமர் சாய், குல்பதீன் நைபு, நபி ரஷீத் கான், தேவ் டு ஸ்டெப் அவுட் பிக் டைம். 30 ஓவர்ல 135 140னா மீதி 20 ஓவர் 150 ரன் அடிக்கணும். அதுல இந்த 4 பேர்ல ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் ஆடணும்னா ஒரு 60 of 41 பால்ஸ் ஆடணும். ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இந்த 4 பேருக்கும் இருக்கு. இப்ப அந்த சுச்சுவேஷன்ல அந்த டெம்பரை லூஸ் பண்ணி அடிக்க போயிட்டு டப்புன்னு வந்து 140 for 3ல இருந்து 156 for 5 ஆயிட்டாங்கன்னா 216 கால் அவுட் ஆயிடுவாங்க. அங்கதான் மாட்டுவாங்க. 216 அப்படின்றது see it is very difficult to defend 260 no matter what kind of spin choke you're going to employ. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, டக்கு நியூ பால்லே பவர் பிளேல ஒரு 50 55 ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா கேம் முடிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி செட் ஆகி வரணும். அந்த 140 for 3 ஷூரா எடுத்து கொடுப்பாங்க. இந்த 140 for 3ல எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா they got a chance. நீங்க வந்து ஹானஸ்டா உங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டீங்க. இது கஷ்டம் சொல்றது. ஒரு டீம் போயிடுவாங்க, மீதி 3 டீம் என்ன ஆகும் தெரியாதுன்ற ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. லெட் அஸ் see எனிவே இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ரூலும் சொல்லிடுறேன். 13th of February வரைக்கும் யூ ஆர் ஸ்டில் அலௌட் டு சேஞ்ச் யுவர் ஸ்குவாட். ஓகே, இட் ஆமா, இஸ் நாட் தட் திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்குவாட். ஐ கேன் மேக் எனி சேஞ்சஸ் அன்டில் தென். ஸோ ஒரு இந்த சிலர் மாதிரி பாகிஸ்தான் எப்ப பார்த்தாலும் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 5 சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால யாருக்காவது இன்ஜுரியாலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையாகும், காம்பினேஷன் சேஞ்ச் பண்றேன்னு மாத்தலாம். ஸோ யூ நெவர் நோ. இருக்கும்போது திஸ் இஸ் வாட் த சிச்சுவேஷன் இட் இஸ். பட் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் சைடு. 2 மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல, கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றேன். இப்ப என்னோட இதுல இந்த டீமை பாத்தீங்கன்னா ஹார்ட் யார்ட்ஸ் போய் கஷ்டப்பட்டு ஹார்ட் பிரேக்கிங்கா செமிஃபைனல் போகாம வருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப வந்துட்டு இவங்களையும் பார்த்துட்டோம். அடுத்த டீம் பாத்தீங்கன்னா Bangladesh. We will see that what Bangladesh has got to do, and then we are waiting for the announcement of teams like South Africa, Australia, and India. India already சொல்லியிருக்காங்க, for reasons they have got permission to announce the squad, a little bit later. அதுக்கு காரணமே ஜஸ்பிரீத் பும்ரா பும்ரா தான். ஃபிட்னஸ் தானா? இல்ல ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஏன்னா வந்துட்டு ரைட் நவ் இஸ் பீன் ரூல்ட் அவுட். எனக்கு பாருங்க, நீங்க தான் டாக்டர், அவருக்கு என்ன ப்ராப்ளம் வெளில சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கிரேட் 2 கிரேட் 3 ஆனா வந்து பேக்ல ஸ்வெல்லிங் இருக்குன்றாங்க. எனக்கு இது வரைக்கும் என்னோட இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தர் பேக் ஸ்வெல்லிங் அப்படின்னு எனக்கு சொன்னதே இல்லை. ஒன்னு ஸ்பாசம்ஸ் பாங்க, ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் பாங்க, கிரேட் 3 பாங்க. அது என்னன்னு தெரியல. தட் இஸ் ஒன்லி ரீசன் தே வாண்ட் டு கெட் அ கிளியர் கட் ஐடியா on what Bumrah status is before announcing the squad. Delay பண்ணிருக்காங்க. We'll come back to it later when these 3 teams announce their squads. This is what we have got for you in this episode based on what Afghanistan can do. Our next episode is going to be Team Bangladesh analysis with your very own Octopus. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye-bye.